கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில நம்ம வந்து பிறவி கர்மா என்ன, பிறவி கர்மா வந்து யார் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது கர்மா இல்லாம மனித பிறவியே வந்து கிடையாது. பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாருக்குமே கர்மா வந்து உண்டு. கர்மா இல்லைன்னா பிறவியே வந்து கிடையாது. அதனால நமக்கு மட்டும்தான் கர்மா அப்படின்ற பயம் வந்து யாருக்குமே வந்து அவசியமே இல்லை. ஆனா ஒருத்தவங்களோட பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம், லக்ன புள்ளி இது சார்ந்த கர்ம வினை சார்ந்த பாதிப்புகள் தான் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ வந்து நடக்கும். இப்ப உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற, நடக்க போற அனைத்து பிரச்சனைகளுக்குமே காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்கள் தான் வந்து காரணமாக வந்து இருக்குது. நம்மளோட கர்மவினை தாக்கத்தை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம வந்து கட்டுப்பாட்டோட நம்ம விதிக்கு மீறி நம்ம செயல்படாமல் இருந்தாலே பெரிய கர்ம வினை யாரையுமே வந்து தாக்காது. வாழ்க்கையில வந்து பெரிய நிலையை நோக்கி நம்ம வந்து போக வந்து முடியும். அதாவது கர்மா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதகரோட சுய கர்மாவும் உண்டு, பாட்டனோட கர்மாவும் உண்டு, தந்தையோட கர்மாவும் உண்டு. இந்த மூணு விதமான கர்மாவின் மூலமா தான் நம்மளோட லைஃப் வந்து ரன் ஆகும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் வந்து ஜாதகரோட சுய கர்மாவை பத்தி சொல்லும். 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் அதிபதியும் ஜாதகரோட பாட்டனை பத்திய கர்மாவையும் ஜாதகரோட முன்ஜென்ம வரலாற்றையும் நமக்கு வந்து தெரிவிக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் மூலமாக தந்தை வழி கர்மாவையும் நம்ம வந்து அடைய முடியும், தெரிய முடியும். அதே மாதிரி இப்ப 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துலதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நல்ல தீய வினைகளும் வந்து பதிவாயிருக்கும். அந்த 9ஆம் இடத்துல பதிவாயிருக்கிற அந்த வினைகளை வந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மூலமாக தான் நம்ம வந்து அனுபவிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வந்து வடிவமைக்கப்படும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல வந்து நம்மளோட உடல், மனசு, அந்த ஆன்மா வந்து நம்மளோட சந்திரன்ற மனசுலதான் வந்து குடியிருக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன வினைகளை வந்து அனுபவிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியா நம்மளோட உடல் வந்து வடிவமைக்கப்படும். நமக்கு வந்து காய்ச்சல் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற சில பகுதிகளை வந்து பாதிக்கும். நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து நிறைய வெல்விஷ் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம உடல் வந்து வடிவமைக்கப்படும். இதுதான் வந்து கர்மாவோட ப்ராசஸ். அப்ப நமக்கு வந்து கர்மா வந்து வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து கர்மா வந்து வேலை செய்யும். இதுல நம்ம என்ன விதமான கர்மாவை வந்து அனுபவிக்க போறோம் அப்படின்றத 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்து மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். எப்படி வந்து கர்மா வந்து என்ன விதமான கர்மா வந்து அவங்க வந்து வேலை செய்து அதுக்கு அவங்க வந்து என்ன விதமான பரிகாரம் செஞ்சுக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக 1 by 1 நம்ம பார்க்கலாம். விருச்சக ராசிக்கான பிறவி கர்மா என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். விருச்சக ராசியோட பொதுவான மனநிலை, அவங்களோட தன்மைகள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து மனசுல வந்து 1000 ரகசியங்கள் வச்சிருப்பாங்க. ஏன்னா இது காலபுருஷ 8ஆம் இடமா மனசு கூட அவ்வளவு ரகசியங்கள் வச்சிருப்பாங்க. அவங்க வாயிலிருந்து ஒரு ரகசியத்தை கூட வந்து வாங்க முடியாது. அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அந்த ரகசியம் வெளியே வராது, என்ன நன்மை செஞ்சாங்களோ அந்த ரகசியங்கள் வந்து வெளியில வந்து வராது. என்ன நன்மையோ தீமையோ அதை வந்து தனக்குள்ளேயே வந்து போட்டுக்குவாங்க. தனிமை விரும்பியாக வந்து இருப்பாங்க. யாருக்கும் வந்து அடிமையாக இருக்க மாட்டாங்க. சுயமாக வாழ்றதுக்கு வந்து விருப்பப்படுவாங்க. இதுதான் விருச்சக ராசியோட பொதுவான தன்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ராசியோட சின்னம் வந்து தேல் வந்து எப்பயுமே வந்து தனியா தான் வந்து இருக்கு. சிங்கம் வந்து சிங்கிளா இருக்குன்ற மாதிரி வந்து தேல் வந்து எப்பயுமே கூட்டமாலாம் வந்து இருக்காது. அவங்க வந்து தனிமையா தான் வாழ்றதுக்கு. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா விசாகம் 4. அந்த விசாகம் 4 தான் வந்து சந்திரன் வந்து நீச்சமாகிறாரு. அதுக்கடுத்து வந்து அனுஷம் நட்சத்திரம், அதுக்கடுத்து வந்து கேட்டை நட்சத்திரம். இதுதான் அதுல உள்ள நட்சத்திரங்கள். இப்ப இவங்களோட பிறவி கர்மா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது உடல்நிலை, மனநிலை பாதிப்பு, பாக்கிய பலன்கள்ல வந்து தடை. அதாவது ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு தகுந்தபால் இந்த ஜென்மத்தில் நடைபெற வேண்டிய அனைத்து இன்பங்களும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துலதான் இருக்கும். அந்த 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருக்கிற அந்த நல்ல கெட்ட பலன்களை வந்து 10ஆம் அதிபதி வந்து நடத்தி கொடுத்துருவார். ஒரு ஆன்மா வந்து அந்த 10ஆம் அதிபதியில 10ஆம் இடத்துலயும் 10ஆம் அதிபதி கூடயும் கனெக்ட் ஆகி அவங்க இந்த பிறவில என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அந்த நல்ல தீயவினைகளை அனுபவிச்ச பிறகுதான் அந்த ஆன்மா வந்து அந்த உடலை விட்டு வெளியேறும். இவங்களுக்கு மட்டும் ஏங்க அந்த உடல்நிலை, மனநிலை பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து சந்திரனோட நீச்ச வீடு. ஒருத்தர் வந்து நல்லா இருக்கணும்னாலும் சந்திரன் நல்லா இருக்கணும். ஒருத்தர் வந்து கெட்டு போறாருன்னா அவங்க ஜாதகத்துல வந்து சந்திரன் கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு, மனநிலை பாதிப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்துல வந்து சந்திரன் வந்து கெட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு வந்து காலபுருஷ 8ஆம் இடம், இந்த காலபுருஷ 8ஆம் அதிபதியான விருச்சக ராசியோட அதிபதி வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல போய் நீச்சமாகிறாரு. அந்த பாக்கியாதிபதி ராசியிலே வந்து நீச்சமாகிறாரு. அப்ப வந்து 9ஆம் இடமும் பாதிக்கப்படுது, லக்னாதிபதியும் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதனால வந்து அவங்களுக்கு வந்து
பாக்கிய பலன்கள் எதுவுமே வந்து எளிமையா வந்து நடக்காது. எதுக்கெடுத்தாலும் வந்து போராடிதான் அவங்க வாழ்க்கையே வந்து இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து அவங்க வந்து போராடிதான் வந்து வெற்றி பெறணும். இவங்களுக்கு வந்து குறிப்பா வந்து தந்தையாலதான் மிகப்பெரிய ஆப்பு வந்து இருக்கும். அவங்களுக்கும் தந்தைக்கும் வந்து செட்டே ஆகாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, விருச்சக ராசியில வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்தா அப்பாவுக்கு வந்து பையன் மேல அவ்வளவு ஒரு ஆசை இருக்கும். பையனோட வளர்ச்சி மேல அப்பா வந்து அவ்வளவு தூரம் கான்சென்ட்ரேஷனா இருப்பாரு. ஆனா நேரடியா பையன் கிட்ட வந்து பேச மாட்டார். இதே பையன் வந்து நல்லா ஒரு ரேஞ்சுக்கு வந்து வளர்ந்த பிறகு அப்பாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாரு. அப்பாவை வந்து அவர் வந்து ரோல் மாடலா வச்சு வாழ்வாரு. ஆனா அப்பா கிட்ட நேரடியா வந்து பேசிக்க மாட்டாங்க. அப்பாவும் பையனும் வந்து வேற வேற இடங்கள்ல வந்து இருப்பாங்க. இன்னமும் சொல்ல போனா அந்த சந்திரதசை வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த ஒரு குறுகிய காலத்துல ஒரு 5 வயசுல 6 வயசுல இல்ல பிறந்த உடனே சந்திரதசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை வந்து தந்தையை பிரிஞ்சு வந்து வாழ்றது, இல்ல தந்தை வந்து ஏதாவது தொழில் உத்தியோகம் காரணமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போயிடுறாங்க, இல்ல குடும்ப சூழ்நிலை காரணமாக தாய்க்கும் தந்தைக்கு நிரந்தரமான பிரிவினை வந்து ஏற்பட்டது. இது சந்திரன் வந்து அட்டமாதி அதாவது இதுல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மிதுனத்துல இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்துல வந்து தந்தைக்கு வந்து ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் ஏற்பட்டு ஒண்ணு தாய் தந்தை பிரிஞ்சிடறாங்க, இல்ல குழந்தை வந்து தந்தையை வந்து பிரிஞ்சு வந்து வாழுது. இது ரெண்டுமே நல்ல விஷயங்கள் கிடையாது இல்லையா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், கல்லடப்பு, பைல்ஸ், இந்த மாதிரி அடிவயிறு சார்ந்த உடல் உபாதைகள் வந்து வரும். ஏதாவது திடீர்னு ரொம்ப வயிறு வலி அப்படின்னு இல்ல யூரின்ல ப்ராப்ளம், இது ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து ஆஸ்பத்திரிக்கு போவாங்க. போயிட்டு வந்து டாக்டர் ஒரு 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துருவாரு. இவங்க போய் அந்த 10 டெஸ்டையும் எடுத்துட்டு வந்து காமிச்சா ரிப்போர்ட்ல வந்து ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லைன்னு வரும். என்ன வியாதின்றதே வந்து அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே வந்து முடியாத அளவுக்கு வந்து சிக்கலான நோயா இருக்கும். என்ன செய்துன்றதே ஒண்ணு சமயத்துல ஜாதகரால வந்து எனக்கு எப்படியோ வருது என்னமோ செய்தும்பாங்க, ஆனா சொல்ல தெரியாது. அவங்களுக்கு வந்து இந்த அடிக்கடி வந்து ஃபுட் பாய்சன் ஆகுறது, என்னன்னு வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாத ப்ராப்ளங்களை வந்து கொடுத்துரும். இது என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். என்னன்னு தெரியாம நம்ம என்னன்னு டாக்டர்கிட்ட போனோம்னா எனக்கு என்ன செய்துன்றதை வந்து சொல்லணும். இங்க வந்து ஜோசியரோட திறமை வந்து நிறைய வந்து இருக்குங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த சந்திரனோட நிலையையோ, அந்த சந்திரனுக்கு எந்தெந்த கிரகங்கள் வந்து கனெக்ட் ஆகுதோ, அந்த சந்திரன் வந்து எந்த இடத்துல இருக்குன்றத வச்சு நம்ம தைரியமா கமாண்டிங்கா அடிக்கலாம். இந்த ஜாதகருக்கு இன்ன வியாதி தான், இன்ன ப்ராப்ளம் தான் வந்து அடிக்கலாம். லட்சம் செலவு பண்ணி அவங்க ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத வியாதியை ஒரு 500,000 செலவு பண்ணி ஒரு ஜோசியர்கிட்ட நீங்க போகும்போது தெளிவா தீர்க்கமா இன்னதான் வியாதி, இதுக்கு நீங்க என்ன விதமான வைத்தியம் பார்க்கணும்ன்றதையும் வந்து சொல்லுவாங்க. சித்தாக்கு போங்க, ஆயுர்வேதம் போங்க, ஹோமியோக்கு போங்க, அலோபதி போங்கன்றத தெளிவா அவங்க வந்து தீர்க்கமா வந்து சொல்லிடுவாங்க. அதனாலதான் வந்து கடவுள் ஜோதிடரை வந்து தெய்வஜ்யன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இது வந்து சுய பெருமையா போயிடும், நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். அடுத்து இவங்களுக்கு வந்து என்ன செஞ்சா இவங்க வாழ்க்கையில வந்து வெற்றி உண்டு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து காவேரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கொடுமுடி, அங்க வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிறாங்க. ஈஸ்வரன் வந்து மகுடேஸ்வரர். அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் ஒரு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த 3 தொழிலையும் செய்யக்கூடிய அந்த முப்பெரும் கடவுள்களே அங்க வந்து இருக்கிறாங்க. அந்த ஆத்துல வந்து குளிக்கும் போது அவங்க ஜாதக ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நிவர்த்தி ஆகுது. அங்க வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல உள்ள ஒரு வன்னி மரம் வந்து இருக்குது. அந்த வன்னி இலைய வந்து அவங்க வந்து எடுத்து வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பணம் கொடுத்தாலே கொடுக்குறாங்க, இல்ல சில நேரங்கள்ல வந்து ஃப்ரீயா கூட கொடுக்குறாங்க. அந்த வன்னி இலைய வீட்டுல வந்து நீங்க வந்து ஒரு மஞ்சள் துணியில வாங்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில காசு, எலுமிச்சம்பழம், அந்த வன்னி இலைய நீங்க வந்து என்ன பிரார்த்தனைக்காக நீங்க வந்து முடிஞ்சு வைக்கிறீங்களோ கண்டிப்பாக 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள உங்க சுய ஜாதகத்துல உள்ள அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்து அவங்க வந்து வர்றாங்க. பிரச்சனை என்னன்றத வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. அந்த பிரச்சனை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல கண்டுபிடிக்க முடியலனாலும் நீங்க இந்த கோயிலுக்கு தாராளமா வந்து போலாம். இன்கேஸ் அந்த பிறந்த குழந்தையால தந்தைக்கு இல்ல குடும்பத்துல வந்து தாய்க்கு, சில நேரங்கள்ல வந்து தாய்க்குமே கொடுக்குது. ஏன்னா சந்திரன்றது வந்து தாய் கிரகம், 9ஆம் அதிபதி அப்படிங்கறதுனால வந்து தந்தை கிரகம். அப்ப சில நேரங்கள்ல வந்து தாய் தந்தைக்கு ரெண்டுக்குமே பிரச்சனை வந்து கொடுத்ததுன்னா குழந்தையோட ஜாதகத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத வந்து தெளிவா தெரிஞ்சு அவங்க ஜாதக ரீதியா அதுக்குள்ள தீர்வுகளை வந்து தேடும் போது அவங்களுக்கு வந்து நல்ல ரெமடி வந்து கிடைக்கும். பொதுவாக வந்து விருச்ச ராசி வந்து காலபுருஷ 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த இனம் புரியாத பிரச்சனைகள், இனம் புரியாத அந்த கஷ்டங்கள் வந்து இருந்தா இவங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ரெமடியை வந்து செய்யலாம். இது வந்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட வீடு, செவ்வாயோட வீடு அப்படின்றதுனால நல்ல பருவ வயதுல இருக்கிறவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 16 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, நல்ல பருவ வயதுல இருக்கிறவங்க, எந்த விதமான நோய் தாக்கமும் வயதானா கூட எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாதவங்களாக இருந்தா அவங்க வந்து ரத்த தானம் செய்யும் போதும் அவங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்குது.
இல்ல எங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னா இந்த அரசு மருத்துவமனையில வந்து வேலை செய்யறவங்க, இல்ல அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெறவங்களுக்கு வந்து மருத்துவ உதவிகள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெமடி வந்து கிடைக்குது. இப்படி வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விருச்சக ராசிக்கு இதுதான் வந்து பரிகாரம், இதுதான் அவங்களோட பிறவி கர்மா. இந்த பிறவி கர்மாவுக்கு மகுடேஸ்வரர் கோயில் தான் நல்ல தீர்வு. நன்றி, வணக்கம். இப்ப ரொம்ப நாளா நீங்க வந்து பல ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க, தீராத பிரச்சனைகள் வந்து பல வருடமாக இருக்குது அப்படின்னா பிரசன்னம் பார்த்து அதுக்கு முறையான தீர்வுகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும். நல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, தொழில் நிறுவனத்துக்கு நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குதோ அதுக்கு வந்து நம்மளால தீர்வு வந்து கொடுக்க முடியும். இப்படி உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளுக்கும் என்னை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட போன் நம்பர் வந்து 9865220406.